ஸோ எப்படி பார்த்தாலுமே நேற்றைய தினம் தமிழக அரசுக்கு, அதாவது முக்கியமாக திமுகவுக்கு சட்ட ரீதியாக பின்னடைவு அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து லீகலி பயங்கர ஸ்ட்ராங். அவங்களுடைய லீகல் டீம் மாதிரி வந்து இந்தியாவில் வேறு எந்த கட்சிக்குமே கிடையாது. சட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஓட்டைகளையும் அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள். அந்த ஓட்டைக்குள்ளெல்லாம் புகுந்து பெருச்சாலி மாதிரி வெளியில் வர்றதுக்கு அவங்களுக்கு தெரியும். அதனால் லீகலாக வந்து திமுகவை எதிர்கொள்வது ரொம்ப ரொம்ப சிரமம். அதற்கு வந்து நம்ம நிறைய உதாரணங்கள் கொடுக்கலாம். அப்படி இருக்கிறபோது சட்ட ரீதியாக அவர்களுக்கு இந்த பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு தற்காலிக வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இது ஒன்றும் நிரந்தரம் கிடையாது. இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அது சிபிஐ விசாரணை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. திருப்பரங்குன்றம் விவகாரம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தமிழக அரசு மேல்முறையீட்டுக்கு செல்லும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை கண்டிப்பாக பண்ணுவாங்க. கிட்னி திருட்டு விவகாரம் பொறுத்த வரைக்கும் எஸ்ஐடி விசாரணை வந்து தொடர்ச்சியாக நடக்க போகுது. ஸோ அதில் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. கரூர் துயர சம்பவம் பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.